ஃபார்முலா 4 கார் பந்தயத்தையொட்டி சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை வரை போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றியிருக்கும் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு சாலையில் நடைபெறவுள்ளது. இதற்காக சென்னையில் முக்கிய இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி காமராஜர் சாலையில் போர் நினைவிடம் நோக்கி செல்லும் வாகனங்கள் உழைப்பாளர் சிலை அருகே திருப்பிவிடப்பட்டு வாலாஜா சாலை, அண்ணா சாலை, பெரியார் சாலை, EVR சாலை வழியாக செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா சாலையில் வாலாஜா பாயிண்ட் நோக்கி செல்லும் வாகனங்கள் பல்லவன் சாலையில் சென்ட்ரல் லைட் பாயிண்ட் நோக்கி திருப்பிவிடப்படும் என்றும், சிவானந்தா சாலை மற்றும் குடிமரச் சாலை முற்றிலும் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவுத்திடலை சுற்றியுள்ள பிரதான சாலைகள் வாலாஜா சாலை, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, பாரிமுனை உள்ளிட்ட இடங்களில் கனரக மற்றும் இலகு ரக வணிக வாகனங்கள் செல்ல நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு புகார் தொடர்பாக விசாரணை நடத்த ஆளுநர் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. M.R. விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகரின் முன்ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன், M.R. விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த புகாரின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் M.R. விஜயபாஸ்கர் மீதான புகாரை விசாரிக்க கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆளுநரிடம் ஒப்புதல் கேட்கப்பட்டதாகவும், ஆனால் விசாரணை நடத்த இதுவரை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆளுநரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் M.R. விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை தொடங்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னை எழும்பூர், நாகர்கோவில் மற்றும் மதுரை, பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் சனிக்கிழமை தொடங்கி வைக்கிறார். சென்னை சென்ட்ரலில் நடைபெறவுள்ள தொடக்க விழாவில் தமிழக ஆளுநர் R.N. ரவி, மத்திய இணையமைச்சர் L. முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. எழும்பூர், நாகர்கோவில் வந்தே பாரத் ரயிலில் 16 பெட்டிகள் இருக்கும். அதேபோன்று மதுரையில் நடக்கவுள்ள இதன் தொடக்க விழாவில் மத்திய ரயில் போக்குவரத்து துறை இணையமைச்சர் V. சோமண்ணா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மதுரை, பெங்களூரு சேவையில் 8 பெட்டிகள் இடம்பெற்றிருக்கும். இந்த 2 வந்தே பாரத் ரயில் சேவைகளும் செப்டம்பர் 2ஆம் தேதி செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வழித்தடங்கள் மட்டுமல்லாது மீரட், லக்னோ இடையிலான வந்தே பாரத் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஓடும் ரயிலில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த 25ஆம் தேதி கேரளாவிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ரயில் ஒன்று வந்தது. அதில் கரூரிலிருந்து ஸ்லீப்பர் கோச்சில் பெண் பொறியாளர் ஒருவரும் பயணித்தார். கழிவறைக்கு சென்றுவிட்டு அப்பெண் வெளியே வந்தபோது நபர் ஒருவர் அப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்து தவறாக நடக்க முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது. உடனடியாக அப்பெண் அந்நபரை செல்போனில் புகைப்படம் எடுத்த நிலையில் அந்த நபர் தப்பியோடியுள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட ரயில்வே காவல்துறையினர் 3 தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டை நடத்தினர். பெண் அளித்த புகைப்படத்தின் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்ற நபரை கைது செய்தனர். ஓடும் ரயிலில் பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்றுள்ள நிலையில் H. ராஜா தலைமையில் 6 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை கட்சி மேலிடம் தற்காலிகமாக அமைத்துள்ளது. இந்த குழுவில் சக்கரவர்த்தி, கனகசபாபதி, முருகானந்தம், ராமசீனிவாசன், S.R. சேகர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கட்சி நடவடிக்கை சார்பாக பாஜகவின் மாநில மையக்குழுவிடம் ஆலோசித்து இந்த ஒருங்கிணைப்பு குழு முடிவுகளை எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் 1 அல்லது 2 மண்டலங்களை கவனித்துக் கொள்வார்கள் என்றும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய H. ராஜா, அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவோம் என்று தெரிவித்தார். கட்சியினுடைய தலைமை எதிர்பார்க்கின்ற விதத்திலே தமிழகத்திலே அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த குழுவானது தமிழகத்திலே வழிநடத்தும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே தமிழ்நாடு பாஜகவை நிர்வகிக்க நியமிக்கப்பட்டுள்ள H. ராஜா தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழுவுக்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்க பதிவில் இணைந்து பணியாற்றுவோம், சாதனை படைப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பட்டியலினத்தவர்களுக்கான உள்ஒதுக்கீடு தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி விசிக தலைவர் திருமாவளவன் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அரசு வேலைவாய்ப்புகளில் பட்டியலின பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் வால்மீகி மற்றும்
மலாவி சீக்கிய சமூகத்தினருக்கு 50% உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் வகையில் சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மாநில அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அரசு வேலை வாய்ப்புகளில் பட்டியலின பிரிவினர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு முழு அதிகாரம் உண்டு என்று கடந்த 1ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அப்போது முதல் தலைமுறையில் இடஒதுக்கீடு பெற்று முன்னேறிவிட்டால் அவர்களுக்கு மீண்டும் இடஒதுக்கீடு சலுகை வழங்கக்கூடாது என்று சில நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தனர். இதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திருமாவளவன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காமல் இருக்கலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் பிரம்மாண்ட சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்ததற்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கோரியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் நடந்த விழாவில் வத்வான் துறைமுகத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய பிரதமர் ஆழமான கடல் பகுதியில் அமையும் நாட்டின் பெரிய துறைமுகம் என்ற பெருமையை பெறவுள்ள வத்வான் துறைமுகம் 76,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மகாராஷ்டிர மாநிலம் மால்வனில் அமைக்கப்பட்ட சிவாஜி சிலை உடைந்து விழுந்ததற்கு மன்னிப்பு கோரினார். और मैं आज सर झुका करके मेरे आराध्य देव छत्रपति शिवाजी महाराज की उनके चरणों में मस्तक रख के माफी मांगता हूं. छत्रपति சிவாஜியை தெய்வமாக கருதுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். சிலை கடத்தல் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் இருந்தபோது தவறான ஆவணங்களை உருவாக்கி டிஎஸ்பியாக இருந்த காதர் பாட்ஷாவை கைது செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்திருந்தார். அவருக்கு ஜாமீன் வழங்கினால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் என சிபிஐ தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதன்படி 4 வாரங்களுக்கு சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மெட்ரோ ரயில் திட்ட கோரிக்கை தொடர்பாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மற்றும் திமுக எம்பி அருண் நேரு இடையே எக்ஸ் தளத்தில் வார்த்தை போர் ஏற்பட்டது. சென்னை அப்டேட்ஸ் என்ற எக்ஸ் பக்கத்தில் திருச்சிக்கான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சுமார் 11,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை மேற்கோள் காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் திருச்சிக்கு மெட்ரோ போன்ற பிரம்மாண்ட திட்டங்கள் தேவையில்லை என்றும் சாலை வசதி போன்ற அடிப்படையில் கவனம் செலுத்துங்கள் என்றும் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலடி தரும் வகையில் பதிவிட்ட பெரம்பலூர் திமுக எம்பி அருண் நேரு திருச்சி வளர்ந்து வரும் மாவட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் திருச்சியை பொறுத்தவரையில் சாலைகள் வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யாது என்றும் பதிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அருண் நேருவுக்கு ஆதரவாக களமிறங்கிய விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் திருச்சி மற்றும் மதுரைக்கு அடுத்த 20 ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் திட்டம் நவீன விமான நிலையங்கள் தேவைப்படலாம் என்றும் அடுத்த தலைமுறைக்கு நமது நகரங்களை உலக தரத்தில் தயார்படுத்த வேண்டும் என்றும் கார்த்தி சிதம்பரத்திற்கு பதிலளித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பாக கோவை புரோசூன் வணிக வளாகத்தில் உணவு திருவிழா களை கட்டியது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த உணவு திருவிழாவை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். மொத்தம் 70 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்பிரிங் பொட்டேட்டோ மற்றும் ஏராளமான சர்பத் வகைகளை மக்கள் உண்டு மகிழ்ந்தனர். குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை நடிகர் விஜய் அண்மையில் அறிமுகம் செய்தார். இதனைத் தொடர்ந்து கட்சியின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் அடுத்த வாரம் திரைக்கு வரவுள்ளது. இந்த நிலையில் முதல் மாநாடு மற்றும் கோட் திரைப்படம் வெற்றி பெற பிரார்த்தனை செய்வதற்காக நடிகர் விஜய் ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் விஜயின் ஆன்மீக பயணத்தை வரவேற்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இல்லதானப்பா, அது ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது மக்களின் ஆதரவும் வேணும், மகேசனின் ஆதரவும் வேணும். அரசியலுக்கு மக்களின் ஆதரவும் வேண்டும், மகேசனின் ஆதரவும் வேண்டும் என்று தமிழிசை கூறினார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப்பின் 10,000 மீட்டர் நடை போட்டியில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார்.
பந்தய இலக்கை அவர் 44 நிமிடங்கள் மற்றும் 39.39 வினாடிகளில் கடந்தார். கடந்த மார்ச் மாதம் லக்னோவில் நடந்த 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஃபெடரேஷன் கோப்பை போட்டியில் ஆர்த்தி 10 கிலோமீட்டர் தூரத்தை 47.21 நிமிடங்களில் கடந்து தேசிய சாதனை படைத்தார். லிமாவில் நடந்த போட்டியில் 10 கிலோமீட்டர் தூரத்தை அவர் 44.39 நிமிடங்களில் கடந்து சொந்த சாதனையை தகர்த்தார். பதக்கம் வென்றுள்ள ஆர்த்திக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. இதேபோல் உயரம் தாண்டுதல் போட்டியில் ஹரியானாவைச் சேர்ந்த 17 வயதாகும் பூஜா சிங் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். இறுதிப் போட்டிக்கான தகுதிச் சுற்றில் பூஜா 1.83 மீட்டர் உயரம் தாண்டி தேசிய சாதனையை முறியடித்தார். பூஜா சிங் பங்கேற்கும் இறுதிச் சுற்று போட்டி இன்று நடைபெற உள்ளது.